அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இந்த உலகத்திலே உண்மையான அறிவாளின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் நீ எதற்காண்டி இந்த பூமியில் வாழ்கிற, உன்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையிலே அவங்கள்ட்ட எந்த பதிலும் ஒரு லாஜிக்காகவோ அறிவுபூர்வமாகவோ சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கை என்பது துன்பங்கள் மீது தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இன்பம் என்பது ரொம்ப சொற்பம். அதாவது ஏன்ட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் என்ஜாய்மெண்ட் இஸ் நத்திங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ஜாய்மெண்ட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது இன்பம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. துன்பம் நம்மை விட்டு விலகும் போது தான் அது இன்பமாக நமக்கு தெரிகிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இன்பம்ங்கிறது ரொம்ப கம்மி. அதாவது நெக்லிஜிபிள் அமௌண்ட் சொல்லுவாங்க, ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இன்பம் இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னா வாழ்க்கை என்பது கம்பல்சன் தான் ஓடுது. நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் சரி, அல்லது இயற்கை உபாதைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே கம்பல்சன். ஒரு கம்பல்சனில் செய்யக்கூடிய ஒன்று நமக்கு இன்பமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. யாரோ கம்பல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நம்ம மீது கம்பல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு எப்படி இன்பமாக இருக்க முடியும்? ஸோ துன்பங்கள் மீது தான் வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம ஏன் வாழணும், துன்பங்களை பொறுத்துக்கிட்டே வாழணும் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்கும்போது எந்த ஒரு அறிவாளியாலையும், உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தால் கூட அதற்குண்டான பதிலை அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்கன்னு அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இந்த பதிலை குர்ஆன் சொல்லுது. இன்னமால் உஷ்ரதி யுஸ்ரா, அதாவது துன்பத்தில் தான் இன்பம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் பர்பஸ் ஆஃப் லைஃபுக்கு 2 வசனங்களை குர்ஆன் கோட்படுது. ஒன்று அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எபுலுக்கும் ஐக்கும் அஹ்சன் அமலா அப்படிங்கிற வசனமும், மம்மா ஹலக்துல் ஜின்ன வலின்ச இல்லா லியாபுதுன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ வணங்குவதற்காக தான் நம்ம படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குவதை படித்து நம்ம ஏன் வாழணுங்கிறதுக்கு அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எபுலுக்கும் ஐக்கும் அஹ்சன் அமலா, அதாவது வாழ்க்கையை படைத்திருப்பது, அதாவது மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையில் உள்ள அந்த பிறப்புக்கும் இடையில் உள்ள அந்த வாழ்க்கையை படைத்திருப்பது அஹ்சன் அமலா, உங்களில் அழகிய அமலை செய்யக்கூடியவர் யார் என்பதை அறிவதற்காக தான் அப்படின்னு சொல்லி குர்ஆன் மென்ஷன் பண்ணுது. ஸோ உலகத்தில் நீங்கள் எந்த ஸ்கிரிப்சரில் தேடினாலும் சரி, இல்லை எந்த ஒரு தத்துவமான புக்கில் நீங்கள் தேடினாலும் சரி, பர்பஸ் ஆஃப் லைஃபுக்கு உண்டான இந்த அர்த்தத்தை நீங்கள் பார்க்க முடியாது குர்ஆனை தவிர. அப்போ குர்ஆன் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பை அழகிய முறையில் ஷார்ட்டாக நமக்கு சொல்லி காட்டுது. இதை நம்ம புரிஞ்சிருக்கோமா, முஸ்லீம்களாக நம்ம புரிஞ்சிருக்கோமா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தால் நிறைய பேரை பார்க்கும்போது அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம எதையோ நோக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னால் அஹ்சன் அமலா. அஹ்சன் அமலானா என்ன? அல்லாஹ் நம்ம வணங்குவதற்காக படைச்சிருக்கோம்னா, இப்போ வணக்கம்னா அஹ்சன் அமலாவா? நம்ம நல்ல முறையில் நாகரிகமான முறையில் வாழ்கிறதா அப்படிங்கிறத நம்ம குர்ஆனை படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட முடியும். ஆனால் இந்த அஹ்சன் அமலானா என்ன, அப்போ வணக்கம்னா என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.